செக்லிஸ்ட்டில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் லிங்க் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு யூசருக்கு இன்னொரு பேஜ் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து அந்த பேஜும் ஒரு ரிலவெண்ட்டான பேஜ், அந்த பேஜும் போய் படி அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதே சர்ச் இன்ஜினுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சர்ச் இன்ஜின் புரியறதுக்கு லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பேஜும் இன்னொரு பேஜும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பேஜோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து அதை இன்டர்னல் லிங்க் பண்ணுறோம். அதுதான் அந்த இன்டர்னல் லிங்க்கோட யூஸு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ்க்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அந்த பேஜ்லேயே அந்த நம்ம வெப்சைட்லேயே ஈஸியாக நேவிகேட் பண்ணி போய் ட்ராவல் பண்ணுறதுக்காக இன்டர்னல் லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ளே பண்ணுது. ஸோ எல்லா பேஜஸ்க்கும் ஒரு ஒரு லிங்க்லேருந்து 5 லிங்க் வந்து இன்டர்னல் லிங்க் வைங்க. அதுவும் அந்த கீவேர்டு வந்து ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து கான்டெக்சுவல் ஆங்கர் டெக்ஸ்ட்டாக வைங்க. அந்த கான்டெக்சுவல் ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து ஒரே ஆங்கர் டெக்ஸ்ட் வைக்காமல் ஒரே கீவேர்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் பைத்தான் ட்ரைனிங் இன் சென்னை அப்படிங்கிற ஒரே கீவேர்டு வைக்காமல் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். கீவேர்ட் ஸ்டஃப் இல்லாமல் இருக்கும். லைக் ஒரே கீவேர்டு வந்து டார்கெட் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட்டாக வச்சு கான்டெக்சுவலாக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ரேங்க் ஆகலாம். உங்கள் வெப்சைட்டுக்கும் ஈஸியாக பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.